ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்ஐ பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன ஃபோன், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். எம்ஐ மிக்ஸ் 4 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து சைனாவில் வந்து எம்ஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்கு வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மறக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே கேமரா தான் வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா கப் டிஸ்பிளே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நியூ டிசைன் தான். இதில் பார்த்தீங்கன்னா செராமிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபோனை வந்து பில்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியன்ட் வருது. செராமிக் பிளாக்னு ஒரு கலர் வந்து வர்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செராமிக் கிரே கலர் மாதிரி ஒரு கலர் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்னு ஒரு கலர் விட்டுருக்காங்க. இந்த 3 கலருமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்மார்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா வெயிட்னு பார்த்தீங்கன்னா 125 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.02 mm கொடுத்துருக்காங்க. வெயிட் கொஞ்சம் ஓவர்னு தான் சொல்ல முடியும். போக்கோ X3ல கொடுத்த மாதிரி தான் இதோட வெயிட் சேம் வெயிட் தான். அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேல வந்து நிறைய சூப்பர் ஃபியூச்சர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இதில் 3D கர்வ்டு டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டாக பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷிங் ரேட் சப்போர்ட் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து டச் சாம்பிளிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 480 ஹெர்ட்ஸுக்கு வந்து டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேமிங்க்கெல்லாம் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் HDR10+ சப்போர்ட் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 10 பிட்டுக்கான சப்போர்ட் இருக்குது. டால்பி விஷனோட எல்லா சப்போர்ட்டும் இருக்குது டிஸ்பிளேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்னி கோரில்லா கிளாஸ் ஃபிட்டன்ஸ் சப்போர்ட் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸை பார்த்தலாம். இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் பார்த்தீங்கன்னா 108 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் சாம்சங்கோட HMS சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன சென்சார்னு மென்ஷன் பண்ணலாம். அடுத்த ஒரு உங்களுக்கு வந்து பெரிஸ்கோபிக் சென்சார்னு கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 MPக்கான மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 15x ஜூம் வேறு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அடுத்து செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அண்டர் டிஸ்பிளே கேமரா வந்து வரப்போகுது. உங்களுக்கு வந்து எந்த வாட்டர் டாப்பு எதுவுமே வராது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 MP வந்து கப் டிஸ்பிளேல வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். கேமரா வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. அண்டர் டிஸ்பிளே கேமராங்காட்டி உள்ளதாக இருக்கும். டிஸ்பிளேல எந்த ஒரு வாட்டர் மார்க் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா குவால்கம்மோட ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. குவால்கம் 888 ப்ளஸ்ங்கிற ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் குவால்கம் 888 ப்ராசர் வந்து ஒரு லேட்டஸ்ட் எண்ட் ப்ராசர் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்செட் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட்டட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப லேட்டஸ்ட் ப்ராசர் தான். நல்லா கேமிங்க்கெல்லாம் நல்லா பூஸ்டப் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 5G சப்போர்ட்டடான ப்ராசர் தான் இந்த ப்ராசரும். நெக்ஸ்ட் இதோட OSன்னு பார்த்தீங்கன்னா MIUI 12.5 அப்டேட்டோட தான் உங்களுக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கான்னு தெரில. அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண்ட்ராய்ட் லெவல் அப்டேட்டோட தான் வந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து JBL ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. டால்மியோ அட்மாஸ்பியர் சப்போர்ட் வேறு இருக்குது. JBL வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh கொடுத்துருக்காங்க. இந்த 4500 mAh ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 120 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒயர்டில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் வந்து உங்களுக்கு 50 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒயர்டு 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 10 நிமிஷத்தில் 80% ஏற்றிக்கலாம். 15 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. 0 to 100 உங்களுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு சார்ஜ் ஏறுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைப் சி போர்ட்டுக்கான சப்போர்ட் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. எல்லா மொபைலுக்கு கொடுக்குறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா LPDDR5 வந்து ரேம் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் ஆகுது. என்னென்ன வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்
வேரியண்ட்டை 8GB RAM 128GB ரோம் கொடுக்குறாங்க. ஹையர் எண்ட் வேரியண்ட்டை 12GB RAM 256GB ரோம் கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் எதுவுமே மென்ஷன் ஆகலை. மேபி இந்தியாவில் லான்ச் ஆனால் கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஒரு வீடியோ போட்டு ப்ரைஸ் எல்லாம் நான் வர கம்மிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பறக்காம பக்கத்தில் தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.